நல்லா கேப்டன் ஒரு கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கு. இழந்த விஜயகாந்த் சாரை மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்தது. வாரிசு இல்லாத அவங்களுக்கே ஆப்டா இருக்கும் போது அவர் வாரிசு வரும்போது ஆப்டா இருக்காதாங்க. கேப்டனோட ரத்தம் நடிக்கிறப்ப அவர் பாட்டு ஆப்டா இருக்காது. யார் யாரோ போடுறப்ப ஆப்டா இருக்கும் போது அவர் ரத்தம் வெளியே வந்து நடிக்கிறப்ப கண்டிப்பாக செம்மையா இருக்காரு சார். கதை ஹீரோ கேப்டன் நேரில் சின்ன கேப்டன் நேரில் பார்த்த மாதிரி இருக்கு. கேப்டன் வரும்போது பைக் இழுக்குது, படம் பார்க்குற ஒரு என்ஜாய்மெண்ட் எனக்கு கிடைக்குது. பழைய கேப்டன் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் நல்லா வந்திருக்கு. நல்ல பழைய ஆக்டர் மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல சார். கேப்டன் மாதிரி ஒரு 80% நடிச்சிருக்காரு. நல்லா பார்க்கலாம் சார். கருத்து அதாவது இப்போ நம்ம யானை விநாயகர் ரூபத்தில் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு நம்ம எவ்வளோ மனிதர் மாதிரி எவ்வளோ பாசமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அருமையாக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாமே அருமையா இருக்கு. எங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிச்சி வச்சிருக்கு. ஒரு யானையை பாதுகாத்துறதுக்கு மனிதனை விட வனவிலங்குகளை காப்பாற்றணும். அந்த மாதிரி கேப்டனுடைய அடுத்த வாரிசு சண்முக பாண்டியன். ஃபைட்ல இருந்து எல்லாத்துக்குமே அவர் தான் ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கு. பட தளபதி சூப்பர் ஹிட் படம். அருமையா இருக்காரு கேப்டன். அவருக்காகவே இந்த படம் பார்க்கலாம். அந்த பாட்டு இவரு தான் பொறுத்த ரெண்டாவது படியா. கேப்டனுக்கு அப்புறம் பாட்டு போட்டது இந்த படம் தான் போடணும். இவருக்கு ஏற்ற பாட்டு போட்டாங்க. அருமையா ஃபைட் சீன் சூப்பர் ஃபைட் சீன். அருமையான ஃபைட் சீன். கருத்து என்ன உங்களுக்கு? கருத்தை பத்தி இல்ல, அருமையா பார்க்கலாம் படம். அவருக்கு ஏற்ற படம். இந்த விலங்குகளை பத்தி துன்பத்தோட படம் வந்துருக்காங்க. அவருக்கு ஏற்ற படம் சூப்பரா இருக்கு. நல்லா கேப்டன் ஒரு கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் படம் அருமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு படம். அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சு ஆக்சுவலா. அவரே நேரடியா பார்த்த மாதிரி இருந்தது. சந்தோஷமா இருந்தது. நல்லா இருந்தது. அவரே நேரடியா பார்த்த மாதிரி இருக்கு. கடவுளை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. விஜயகாந்த் சூப்பரா இருந்தாங்க. அவரோட ரியலோட முகத்தை பார்த்த மாதிரி இருந்தது. அவர் எல்லாருடைய படத்துலயும் நடிச்ச மாதிரி இருந்தது. ஃபைட் சீன்லாம் ரியலா கேப்டன் பண்ண மாதிரியே இருந்தது. சண்முக பாண்டி பண்ணது ரியலா கேப்டன் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாசம் உணர்வு அது வெளிப்படுத்துறது ரொம்ப பியூட்டியா இருக்கு. கண்டிப்பா கேப்டன் எடுத்த கண்டிப்பா பிடிப்பாரு. அதுக்கு மேலயும் வருவாரு. ஓகேங்களா? கேப்டன் எல்லார் கூடயும் இருக்காரு அவரு. அந்த மாதிரி அவரோட எப்படி சொல்றது, சண்முக பாண்டியோட சாருக்கு ஆசீர்வாதம் என்னைக்குமே உண்டு. அவரு கருத்துனா அந்த அன்பு ரொம்ப வெளிப்படுத்திருந்தாங்க. இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் பழகணும்ன்றது. இப்ப நம்ம பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஈகோ வந்தா கூட நம்ம பிரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதுல என்னன்னா, இப்ப ஒரு மிருகத்துக்கே இந்த அளவுக்கு ஒரு இது மோட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நட்பை வளர்த்துக்கணும்னு சொல்றோம். இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு சீட்ல இருந்த ஒவ்வொரு சீட்லயும் உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு நம்ம டைரக்டர் அன்பு அண்ணன் இன்னைக்கு உண்மையிலே பட காட்சிகளை மிக சிறப்பாக ஸ்கிரிப்ட் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன், சினிமாட்டோகிராஃபி, ஃபைட்டாக இருக்கட்டும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்றேன், கேப்டன் முதல் ஃபேன் நான் தான், சண்முக பாண்டியன் முதல் ஃபேன் நான் தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அவர் அண்ணனா நான் சொல்ல, நீங்க எல்லாருமே நீங்க வருவாங்க ஆடியன்ஸ், நீங்க எல்லாருமே நீங்க கேளுங்க. ஆக்ஷன் காட்சிகள்ல மிக சிறப்பாக சண்முக பாண்டியன் செஞ்சிருக்காரு. அந்த கேப்டன் வெற்றிடம் இன்னைக்கு இந்த ஆக்ஷன் காட்சி இருந்தது. அதை நிரப்ப இந்த ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் நீங்க வந்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. எங்களுக்கு என்னவோ இழந்த விஜயகாந்த் சாரை மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு ஃபைட்ரு. எனக்கு 3 ஃபைட் வச்சுருந்தாங்க. இவர் யானைக்கு மதம் முடிச்சிச்சா இல்லை இவருக்கு மதம் முடிச்சிச்சான்ற மாதிரி இருந்தது. ஆனால் அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இவருக்கு காதல் வருமா காமெடி வருமானா தேவை. ஆனால் 200% இவருக்கு ஆக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி நல்லாவே காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமாக இது பண்ணியிருக்கலாம். பட் இதில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், இன்னும் 2 ஃபைட் வச்சுக்கலாமான்னு தோணுச்சு. எதனா ஒரு மிஸ்டேக் இருந்தால் அது டேரக்டர் மேலே தான் சொல்ல முடியுமே கண்டி. கதை வயசும் கதைக்கு ஜஸ்டிஃபை பண்ணி நடித்த சண்முக பாண்டியனும் இன்னும் பெரிய ஆளாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹாலிவுட் ஆக்ஷன் காமிச்சதுனால இவருக்கு எதனா ஒரு பட்டத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சின்ன செல்லில் வர சில ஏஐலாம் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கேப்டன் அவரோட வாய்ஸில் அவர் பேசுகிறப்போ, அந்த டேர்ன் பண்ணுறப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து ஏஐயில் இன்னும் அழகாக பண்ணியிருக்கலாமே. அந்த ஏஐயில் கோட்டை விட்டுலாம். ஆனால் அவர் அந்த ஏஐயில் காட்டுறதே அம்பளி தும்பளியாவது தேட்டரு. அவ்வளோ அழகாக இருக்குது. சில சீன்ஸ்லாம் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ வைக்கிறப்பெல்லாம் கத்துறாங்க ஜனங்க. எனக்கு என்னவோ விஜயகாந்த் சார் மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்றாங்க. இளையராஜா சார் உடம்புல அனிருத்து பூந்தா மாதிரி இருந்தது. வெளியே வந்தது இளையராஜா போட்டாரா? சத்தியமாக அவர் போட்டிருக்க மாட்டார். அவர் இந்த மாதிரிலாம் போடுற ஆளே இல்லையாச்சே. ஒருவேளை காசு அதிகமாக கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. ஒன்றுமே இல்லை. பழைய ரஜினி ஒரு படத்தில்
அதில் அவங்க அம்மா கிட்ட போய் கூட்டின்னு போய் சேர்ப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்க வளர்க்குற யானையை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு உண்மையாக இருந்து அதை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து அவங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. கதை வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கும்கியோட கதை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் கதை அழகாக தான் போகுது. இந்த வாரம் எந்த படமும் வரல, பெரிய பெரிய படங்கள் வரல. இன்னைக்கு வந்து பவன் கல்யாணோட படம் ரிலீஸ் ஆக வேண்டியது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சும்மா தான் வந்தேன், சரி இந்த படம் என்ன அப்படியா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா உள்ள அவ்வளோ க்ரௌடு, ஸ்க்ரீன் ஃபுல்லு. ரோஹிணி தேட்டரில் வந்து மெயின் ஸ்க்ரீன் ஃபுல்லாகுதுன்னா ஒன்று அஜித் விஜய் அந்த மாதிரி மாஸ் ஹீரோவாக இருக்கணும், இல்லை அடுத்து சிவகார்த்திகேயன் தனுஷ் இந்த மாதிரி ஹீரோவாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய படமாக இருக்கணும். இப்படி ஒரு ஹீரோ, இவர் பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, சண்முக பாண்டியனுங்கிற பேர்லாம் தெரியவே தெரியாது. இப்படி ஒரு ஹீரோக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் மாசா கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் கேப்டன் விஜயகாந்த் அவருக்காக மட்டும்தான் இந்த கூட்டம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஒரு மாஸ் ஹீரோ படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படி ஒரு க்ரௌடு நல்லா இருந்துச்சு. ரமணால ஒரு சீன், யூகி சேதுன்னு ஒரு ஆக்டர் இருப்பாரு, அதுல அவர் ஒரு சீனுக்கு வருவாரு, அப்படியே கேப்டனும் அடுத்த சீனுக்கு வருவாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. உண்மையா வந்து சொதப்பல. கோட் மாதிரி ஒரு படத்துல ஏஐ சூப்பரா பண்றாங்கன்னா பட்ஜெட் அதிகம், இந்த மாதிரி ஒரு படத்துல ஏஐ சூப்பரா பண்ணிருக்காங்கன்னா உண்மையா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். கேப்டன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி அப்படியே உட்காந்து அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது கத்துறாங்க. இப்போ ஒரு அஜித் சார் என்ட்ரி, மாஸ் என்ட்ரி வரும்போது எப்படி கத்துவாங்க அந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இந்த படைத்தலைவன் டைட்டில் வந்து என்னதான்டா சொல்ல வராங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு புரியல. என்ன இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே படைத்தலைவன், அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை ஒன்று தடுத்து ஒரு தலைவனா இறங்கி ஆக்ஷன். உண்மையா வந்து வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா கன்சிஸ்டண்டா இவர் சண்முக பாண்டியன் கண்டிப்பா ஒரு படம் கிளிக் ஆச்சுன்னா பெரிய மாஸ் ஹீரோவா வருவார் ப்ரோ. அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸ்டண்ட் எல்லாம் அப்படி எத்தனை இடத்துல அடி வாங்கினாரு தெரியல, ஸ்டண்ட் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. படத்துல ஆக்ஷன் செம்மையா வந்துருக்கு படத்துல. படைத்தலைவன் படம் வந்து ஒரு படைக்கு தலைவனோட பிள்ளை இல்லையா. அவர் வந்து நடிக்கும் போது ரசிகர்கள் அதிகமாக கவர்ந்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தொண்டர்களை அதிகமாக கவர்ந்தார். இன்னைக்கு அவர் மறைஞ்ச பிறகு பக்தர்களை அதிகமாக சம்பாதிச்சு, அப்படிதான் நான் சொல்வேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற மாஸ் இப்போ வரைக்கும் குறையவே குறையாது. நான் ஒரு சினிமாக்காரன் தான், ஆனால் நான் சினிமாவுக்கு வந்தாலும் அவரை ரசித்து அவரை பார்த்துட்டு தான் நானும் உள்ளே வந்தேன். இருந்தாலும் அவரை நான் நிறைய வாட்டி நேரில் பார்த்துருக்கிறேன். அந்த நேரில் பார்க்கும்போது அவரோட அன்பு, அவரோட இது வரைக்கும் எந்த நடிகராலையும் கொடுக்க முடியல. ரொம்ப ஃபீல் அவுட்டான மூவி. ஒரு அனிமல் லவ்வர்ஸ் மட்டும் இல்ல, ஹியூமனாவே நம்மளுக்கு ஒரு நமக்குள்ள ஒரு லவ் இருக்கும்ல, அந்த லவ் ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. படத்துல வந்து வேற எங்கேயுமே நகலாம கரெக்டான பக்காவான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்தது படத்தோட பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லவ் சாங்கு, ரொமான்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கொடுக்காம இதுல தான் கதை ஆரம்பிக்குது. எண்டிங்கும் அதே அதையோட கண்டினியூ பண்ணி முடிச்சது வந்து இது அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து விஜயகாந்த் சார் அந்த ஏஐல காமிச்ச ஃபீல் ரொம்ப சூப்பரா இருந்தது உண்மையிலே. ஏன்னா விஜயகாந்த் சார் சொன்னாலே நமக்கு மைண்ட்ல வருது ரமணா. அந்த டைலாக் இன்னைக்கும் சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு சொல்லுவோம். ஸோ அதை ஒரு கண்டினியூட்டியா கொடுத்து அந்த இடத்துல உள்ள கொண்டுட்டு வந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபினிஷிங்ல எண்டிங்மே எனக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன்லாம் வரும், அதாவது ஒரு லவ்வோட அந்த ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி வந்து யானை வந்து அந்த ஒரு சவுண்ட் கொடுக்கறத வச்சே வந்து உண்மையிலே யானைக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படிங்கறத காமிச்ச விதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. ஏஐ சூப்பரா இருந்தது உண்மையிலே. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்ன கேப்டனின் வார்த்தைக்கு இணங்க சக்கரை தேவன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தப்பதான் நமக்கு சமூக பாண்டியன் வந்து படைத்தலைவனா வந்து பிறந்தாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம உச்சம் பெற்ற நம்ம கேப்டன் வந்து நம்ம வந்து பிரபாகரனுக்கும் சண்முக பாண்டியனுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி பல தடைகளை வென்று இந்த படைத்தலைவன் வந்திருக்கிறாரு. கண்டிப்பா சொல்றேன், மனசு எல்லாமே கோயிலையா, அதுல நீதானே சாமி ஐயா, வெற்றி எல்லாம் இனி உன்னை தேடி வருன்ற மாதிரி கண்டிப்பா அவரோட மனசுக்கு அவங்க பிள்ளை நம்ம சமூக பாண்டியன் நல்ல படம் பண்ணியிருக்காரு. 3 ஃபைட்டு, 3 சாங்கு, எல்லாத்தையுமே ஒரு யானையை தொலைச்சிடுறாங்க. யானையை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா அந்த யானையை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. 4 பேருக்கு தான் சூப்பர் நடிப்பு, செம்மையா பண்ணியிருக்கிறாரு. அந்த அன்புக்கு இந்த தமிழகம் சார்பாக, கேப்டனின் சார்பாக அன்பை அள்ளி தரோம். சார் எல்லா படத்துலயும் வந்து விஜயகாந்த் சாரோட பாட்டை வந்து யூஸ் பண்றாங்க. சோ இந்த படத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? இவருக்கு ஆப்டா இருந்ததா இல்ல மத்த படங்கள்ல ஆப்டா இருந்ததுங்களா? வாரிசு இல்லாத அவங்களுக்கே ஆப்டா இருக்கும் போது அவர் வாரிசு வரும்போது ஆப்டா இருக்காதாங்க. கேப்டனோட ரத்தம் நடிக்கிறப்ப அவர் பாட்டு ஆப்டா இருக்காது. யாரோ போடுறப்ப ஆப்டா இருக்கும்போது அவரோட ரத்தம் வெளியே வந்து நடிக்கிறப்ப கண்டிப்பாக
அது ஆப்டின்னு இல்லை, அது இங்கதான் பொருந்தும். அவரோட மகன் எனக்கும் பொருந்தும். அதை நான் பெருமையோட தான் சொல்லுவேன். எங்க அப்பா அவர் எங்க அப்பாவை நாங்க கொண்டாட வேற யார் கொண்டாட போறா? அதனால நிச்சயமாக அது ஒவ்வொரு காட்சியிலுமே எங்களுக்கு பொருந்தும் நான் சொல்லுவேன். இல்ல அதான் சொல்றேன், ரமணா ப்ரொஃபசர் அந்த ஷார்ட் காமிக்கிறதுல இருந்து யோகி சரியான பேசுற வரைக்கும் திரையரங்குல வந்து சத்தம் பயங்கரமா அதை நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த இங்க அடிச்சா அங்க வலிக்கும் சொல்றது ரெஃபரன்ஸ், அன்பு அண்ணன் வந்து ரெஃபரன்ஸ் அழகா காமிச்சிற ஒவ்வொரு காட்சிகளுமே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. ரமணா 2 அப்படின்னு முருகதாஸ் என்ன சொன்னாரு, அது தொடக்கமா இங்க காமிச்சிட்டாங்க, பாப்போம் என்னன்ட்டு.